எங்கே போயிருப்பாரு இந்த மாப்பிள்ள? ஆளையும் காணும். பணம் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்க, என்ன கதை? என்ன மாப்பிள்ள எங்கே போயிருந்தீங்க எவ்வளோ நேரம்? அம்மா அப்படி போயிட்டு வந்தோம்மா. நல்லா இருக்கீங்களா? நமக்கு என்னம்மா நல்லா தான்மா இருக்கு. என்ன புதுசாக விசாரிப்பெல்லாம் கடுமையாக இருக்குது, பாசமாக வர கேட்க. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, புது டிஷ் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். புது டிஷ்ஷா? அதான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களை தேடிட்டு இருந்தேன். நீ பாசமாக கேட்கும் போதே எனக்கு தெரியுதுமா, நீ ஏதோ ஒரு வில்லங்க பண்ண போகிற அப்படின்னு சொல்லி. என்னம்மா டிஷ் சொல்லுவோம்? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இட்லி சுட்டு தர போகிறோம் மாப்பிள்ள உங்களுக்காக. போவியா நீ வேற? அவன் எங்கள் அம்மா காலையும் மழையும் இட்லி ஊற்றி தான் என்ன சாவடிச்சிட்டு இருக்கு, நீ வேற படுத்ததான். வாங்க, எங்கேயா போறீங்க? இருங்க நான் சொல்றேன். புது டிஷ்னா பனங்கிழங்குல இட்லி சுட்டு தர போறேன் உங்களுக்கு. பனங்கிழங்குல இட்லி? பனமரத்தை விடுற ஐடியால இல்ல. நான் விட மாட்டேன் பனமரத்தை. ஒண்ணுல 4 ஊருக்கு மணக்க மணக்க பனங்கிழங்குல இட்லி சுடுறோம், திகட்ட திகட்ட சாப்பிட்றோம். சரி போய் பனங்கிழங்கு பிடிக்கிட்டு வரோம், குறைச்சு பண்ணது போதும் வாங்க. சரி இப்போ எங்க மாப்பிள்ள இந்த கொய்யாக்கா வச்சிருந்தீங்களே? என்னம்மா காடுக்காரெல்லாம் அழைச்சிட்டு போறியே தவிர பனங்கிழங்கு எங்கம்மா? என்னம்மா ஜம்ப் பண்ணியெல்லாம் போற? எங்கம்மா கிழங்கு? இல்லை கண்ணை விலைக்கு விட்டு பாரு, அதுக்கு பேர் என்னையா? சரி ரைட்டு, கண்டுபிடிச்சாச்சா? வெட்டிடலாமா? அவன் உயிரை விட்டு வெட்டிட்டு இருக்கான், ஏன்னா மண்ணை விட்டு சரிச்சிட்டு உட்காந்துருக்கு உள்ளார. சும்மா இருமாம்மா. நல்லா குழி வெட்டுறீங்களே, நல்லா ட்ரைனிங். குழி வெட்டுறது மட்டும் இல்லை, கொஞ்சோண்டு அசந்தினா ஒன்னே போட்டு போச்சுடும் பார்த்துக்க. பேசாதியா, பனங்கிழங்கு பிடிக்க முடியாம ஏற்றுதான் வந்தாள். ஓ மாமே, காலைல தான் ஹமாம் சோப் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கேன். நீ வேற மண்ணெல்லாம் இறக்காத மாமா. ஹமாம் இருக்க பயமே மாப்பிள்ள. சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காதம்மா, டென்ஷன் ஆகுது. ஆகும் நீ காவாவே யாருக்கு ஆகும். வெட்டுங்க, ஒழுங்கா வெட்டுங்க. என்ன மாமா வெட்டி முடிச்சிட்டே இல்லையா? நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்களா? நீ வெட்டுறதை முடிச்சா நான் கட்டி முடிச்சிடுவோம். அவ்வளோதான் மாப்பிள்ள, கட்டி முடிங்க, போயிட்டே இருப்போம். முடிஞ்சுது, கிளம்புங்க. அவ்வளோதான் வாங்க. மாமா மாமா போயிட்டு மாப்பிள்ள சொல்லுவோம்மா. மாசம் மாசம்லாம் இருக்கக்கூடாது, தட்டு போட்டுன்னு சமைக்கிறோம், சாப்பிட்றோம், அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்க்கணும். சரிம்மா சரிம்மா, நீ சொன்னா சரி. சீக்கிரம் வாங்க. ஆமாம், இது பெரிய மியூசிக் டைரக்டரு அனில் இருக்கிறாரு. சீக்கிரம் க்ளீன் பண்ணி குடியா மாப்பிள்ள. மசம் மசம் தான் இருக்கிற நீ எப்பவும் போல. இருவாம்மா, எப்படி சீவிரான்னு மட்டும் பாருமாம்மா. என்னமாம்மா? என்ன மாப்பிள்ள? பனம் பழம் பழுத்துச்சு, சரி, அதில் அல்வா கிண்டனேன். பனம் கொட்டை முளைச்சிச்சு, அதில் ஸ்வீட்டு பண்ணி தந்தேன். இப்போ கிழங்கு வச்சிச்சு, அதில் ஏதோ இட்லி சுடுறேன்ற. பனை மரத்தை விட்ற ஐடியாவே இல்லை. எதுவும் டீலிகள் வச்சிருக்கிறியாமா பனை மரத்தோட? இல்லை, நான் பனை மரத்தை விடவே மாட்டேன். என்ன சொல்கிறீங்க? விடவே மாட்டேன். சொல்லுவாம்மா. நான் நாரை க்ளீன் பண்ணி தரேன். சரிம்மா. நீங்கள் சின்ன சின்ன பீஸாக உடச்சி போடுங்க. எல்லாம் சின்னதாக உடைக்கவா? ஆமாம், சின்ன சின்னதாக உடைங்க. ஆனால் விளையாண்டுட்டு இருக்கக்கூடாது. விளையாண்டிங்கன்னா சரிம்மா சரிம்மா. ஆமாம், என்னப்பில் இந்த நார் எடுக்கிறது அப்புறம் உடைக்கிறது இதெல்லாம் வந்துட்டு வேலை வேலைவாம்மா. சும்மா உடச்சி போடுவோம்மா, அரைப்பான். மானங்கட்ட மாப்பிள்ள, என்ன நாரோட இட்டி திம்பியா நீ? ஏன்மா திங்கி விடாத? நார் சுத்து தானே, அதுக்காக நாரோட திண்டுவி எல்லாமே. சரி, பனங்கிழங்கு தின்னுட்டு நார் துப்புற மாதிரி துப்பிக்கிறது. கையில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? என்ன சொல்கிறீங்க? போட்டுருவேன். வேலையை பார்க்கணும் நீல. வேலையை பாருங்க, எல்லாம் எடுத்து போட்டுருவேன், கழுத்தில் இறக்கிடுவேன். சரி, சீவுங்க. மாப்பிள்ள சொல்லுவாம்மா. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கிரமா நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மங்களம் ஆட போகிறேன். இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? நான் எல்லா வேலையும் பார்த்து வைக்கிறேன். நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக அரைச்சி எடுத்துட்டு. நான் மட்டும் தான் பண்ணுவேன்? கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆள் தான் போய் ஆகணும். சரி, ஓகே. சீக்கிரமாக வந்துடுங்க. கவுத்துட்டு வரணும். ஓகே, அரைச்சிட்டு வரணும். மாமா உன் பேர நெஞ்சுக்குள்ள பச்சை குத்தி வச்சு
நம்ம ஆள் வந்தது கூட மாதிரி வேலை பார்க்குற மாதிரி என்ன ஆக்ஷன் பண்ணுறான் நல்லா மங்களம் போல இருக்கு. இன்னும் அப்படி சொல்லிட்டீங்க பாருங்க. நீங்கள் வரத்துல வேலையெல்லாம் எப்படி வெட்டியிருக்கேன் பாருங்க. வேறு லெவலில் வெட்டிருக்கீங்களே. மாவு எப்படி அரைச்சிருக்குன்னு பாருங்க. கை நல்லா அரைச்சிட்டீங்களா? செம்மையாக அரைச்சிருக்கேன். சூப்பராக அரைச்சிருக்கீங்க. சரி வெட்டிக்கு அதை பேசாதீங்க. போய் பாத்திரத்தை எடுத்துருவாங்க. இட்லிக்கு மிக்ஸ் பண்ணுவோம். ரெடியா? ரெடி. சீக்கிரம் வாங்க. இந்தாமாம்மா நீ கேட்டால் பாத்திரம் என்ன பண்ணணுமோ பண்ணுவாம்மா. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அந்த அரைச்சி எடுத்து வந்தீங்கல்ல கிழங்கு. ஆமாம் கொடுங்க. இந்த இருக்கும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமாம்மா? தெரியும் தெரியும், பார்த்தா தான் தெரியுது. ஆஹா. மாப்பிள்ள அடுத்து என்ன மாமா? அடுத்து தயிர் எடுங்க மாப்பிள்ள. இன்னும் இவ்வளோ தயிர் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வேணுமா? கண்டிப்பாக மாமா, தயிர்னா ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக ட்ரை பார்க்குறேன். இருந்தாக்க சரி ஏதோ பண்ணுங்க. என்ன மொத்தத்தையும் ஊற்றிட்ட? ஏன் மாப்பிள்ள கேட்டிருந்தீங்கல்ல, மறந்துட்டேன் மாப்பிள்ள. அட போமாமா, சொம்பையாச்சும் கையில் காமிச்சியா? சரி உப்பு எடுங்க. எடுத்தது உப்பா கொஞ்சம் கொடுங்க. ஓகே மாப்பிள்ள, தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். சரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாப்பிள்ள. அதை மிக்ஸ் பண்ணுவோம்மா. நல்லா உப்பு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த வேலை பார்த்து மாப்பிள்ள. நீங்கள் கிண்டுறது போதும். ரவை எடுங்க. ஈஸியான வேலையாக இருந்துச்சேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதான் தெரியுமே, ரவை எடுங்க. சரிதாங்க, எடுத்து போடுங்க. கொட்டுற எல்லாத்தையும் எல்லாத்தையும் மாமை என்னப்பா கிண்டுனது போதும். இட்லி ஊற்றுங்க, பசிக்குது. அதுக்குள்ள அவசரமா? இல்லையா, இப்போதானே ரவை போட்டோம். அரை மணி நேரம் ஊறட்டுமே. இதில் ஊறணும் வேறையா? ஆமாம். இப்போ நான் என்ன பண்ணேன்? நீங்கள் போயிட்டு அடுப்பு ரெடி பண்ணுங்க. நீங்கள் மங்களம் பாடுங்க. கரெக்டாக இருக்கும். மங்களம் பாடிட்டு வரேன். நீங்கள் போயிட்டு வாங்க. ஏம்மா யோ மாப்பிள்ள, என்னம்மா எவ்வளோ நேரம் அடுப்பு எரிப்ப? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சரி சரி வாங்க, இதை எடுத்துட்டு வைங்க. இட்லி எடுத்துட்டு வைங்க. வாங்க பானையில். என்னம்மா மாப்பிள்ள, நீங்கள் வேணா உள்ளே புந்து கொஞ்சம் எரிச்சு விடுங்க மாப்பிள்ள. நல்லா வேகுதான்னு பார்ப்போம். யாராது உள்ளார மொத்தம் 15 இட்லி தான் இருக்குது. எனக்கு 7, மாமனுக்கு 7 நாள் மொத்தம் 14. பேலன்ஸ் 1. அது என் கேமராமேனுக்கு. எனக்கு வாய்ப்பு ஓடி போய். நான் சொல்கிறத கேளு. இந்த ஆள் இருக்கிறவங்க உனக்கு பருக்கோட கிடைக்காது. அழகாக வீட்டில் போய் சாப்பிட்ரு. சரியா? ஓடு 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 ஓடு. பசியில் நிற்கிறேன். சின்ன பிள்ளைகிட்ட தண்டை எடுத்துட்டு இருக்கிற. மாப்பிள்ள சொல்லுவாமா, உங்களுக்கு நேரம் வந்துருச்சு மாப்பிள்ள. வெயிட்டிங் மாமா. 20 நிமிஷம் ஆச்சு. சரி, கண்டிப்பா இட்லி வந்திருக்கோம். திறந்துடலாமா? வெளியில எடுத்துருங்க. எடுத்துருங்க. எடுங்க பாப்போம் எப்படி இருக்குன்னு. என்னடா மாப்பிள்ள, சும்மா வேற லெவலில் வந்திருக்கேன் மாமா. ஆமா மாப்பிள்ள, நாங்கள் எடுத்துருங்க வெளியில. ஓகே, ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத வருஷம். அது கொஞ்சம் சட்னி கூட சாப்பிடட்டும். சட்னி கொடுத்துருமா? விடுங்க. சட்னி எப்போ அரைச்சான்னு நீங்கள் கேட்கலையே. மாவு அரைச்ச கேப்பில் சட்னி சேர்த்தாச்சு. நீங்கள் பெரிய ஆள் தான், எனக்கு தெரியும். சாப்பாட்டில். ஆனால் இப்படி இருக்கனே மாமா, அதை நினச்சதான். அதுக்கு போடுங்க, பாவம் அடிச்சிட போகுது உங்களை. இந்த சாப்பிட்டு பார்க்குற எப்படி இருக்கு அப்படின்றத சொல்கிறேன். சரியா? ஓகே, நம்ம கொஞ்சம் போடுங்க. போட்டாச்சு. நமக்கு தான் மாமா 3 3 3 9 இட்லி. அதுக்கு 2 இட்லி. பாக்கெட்லேயே அங்கிட்டு இருக்கு. பாக்கெட்லேயே அங்கிட்டு இருக்கு. சரி, கேமராமேன் பாவம். கேமராமேன் பாவம். சாப்பிடுங்க, சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, அதை எடுத்துங்க. வா, நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி சார் இருக்கு? நீங்கள் சொல்லும் போல. சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன சொல்கிறேன்? அதே மாதிரி சொல்றியா? நீ மிரட்டுறீங்களா? மிரட்டலாம் இல்லை, உண்மையிலவா? உண்மையிலே சூப்பரா இருக்கு. இவர் கிடந்துட்டு சொல்லு, ஓப்பனாக சொல்லு. என்ன சூப்பரா இருக்கு. உண்மையில தான். தேங்காய் சட்னி இதுக்கும் வேற லெவல். நான் வேறன்னு சொல்ல மாட்டேன். உண்மையில தான் தேங்காய் சட்னி காம்பினேஷன் செம. தாளிப்பெல்லாம் போட்டோன்னா அப்படியே காரம் தூக்குதுமா, செம்மையாக இருக்குமா. புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கனமாக தான் இருக்குது இட்லி. ஆனால் கொஞ்சம் அந்தளவு சாஃப்ட்னஸ் இல்லை, கொஞ்சம் கனமாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்துட்டு கிழங்கு, ரவா எல்லாத்தோட காம்பினேஷனில் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. 2 3 மிளகா வச்சு சாப்பிடும்.